அதாவது ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி அவரை கொலை செய்ய சக காவலர்கள் 4 பேரை முயற்சித்துள்ளார்கள். அந்த வழக்கை கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் வழக்கு விசாரணை, ஆதாரங்கள், சாட்சியங்கள் எல்லாம் இருந்தும் 14 ஆண்டுகள் கழித்து தாமதமாக நீதி கிடைத்திருக்கிறது. நீதி கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் தற்போது அனைவரும் இருக்கிறார்கள். அது என்ன விவரம் என்றால், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி 2010ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி கல்பனா சக்சேனா அப்போதுதான் ஐபிஎஸ் அதிகாரி உள்ளே வருகிறார். வந்தவுடன் எஸ்பி அந்தஸ்திலே அவர் அந்த மாவட்டத்தின் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளராக இருக்கிறார். அப்போது அவரது கட்டுப்பாட்டு பகுதியில் உள்ள பகுதியிலே 4 காவலர்கள் நெடுஞ்சாலையில் சென்ற லாரிகளை எல்லாம் மடக்கி லஞ்சம் வாங்குகிறார்கள் என்ற தகவல் வருகிறது. உடனடியாக மாலை 6:30 மணிக்கு தனது காரிலே தன்னுடைய பாதுகாவலுடன் அந்த இடத்திற்கு நேரடியாக தனி காரிலே செல்கிறார். சென்றவர் அங்குள்ள அவரை பார்த்த அதிகாரி வருகிறார் என்று தெரிந்தவுடன் அந்த 4 காவலர்களும் அங்கிருந்து லஞ்சத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடிக்கிறார்கள். அவர்களை துரத்தி செல்கிறார். அந்த கூட வந்த பாதுகாவலர் வரவில்லை. ஆனால் இவரே தனியாக காரை ஓட்டிக்கொண்டு அவரை பிடிப்பதற்காக தொடர்ந்து செல்கிறார். பிடித்தும் விடுகிறார். அப்போது அவர்கள் 4 பேரும் சேர்ந்து இந்த காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி என்றும் பாராமல் கீழே தள்ளிவிட்டு அவரை வாகனத்தை செலுத்தி கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். பிறகு அங்கிருந்து அவர் சண்டை போட்டு அவர்களை பிடித்து கைது செய்கிறார். அதன் பின் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. சாட்சியங்கள், ஆதாரங்கள் அனைத்தும் இருந்தும் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் பரேலி சிறப்பு நீதிமன்றத்திலே இந்த வழக்கு நடைபெறுகிறது. சிறப்பு வழக்கு நடைபெற்று தற்போது கடந்த 21ஆம் தேதி இந்த 4 பேரும் குற்றவாளி என நீதிபதி சிறப்பு நீதிபதி சுரேஷ்குமார் குப்தா தீர்ப்பளிக்கிறார். நேற்றைய தினம், அதாவது 25ஆம் தேதி, நேற்று முன்தினம் 25ஆம் தேதி தண்டனை விவரங்களை அறிவிக்கிறார். அந்த தண்டனை விவரங்கள்படி 4 கான்ஸ்டபிள்கள், ரவீந்திரா சிங், மனோஜ்குமார், தர்மேந்திரா என 4 கான்ஸ்டபிள்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை என்ற தண்டனையை அறிவிக்கிறார். தற்போது எஸ்பியாக அப்போது பரேலியில் இருந்த அவர் தற்போது காசியாபாத் போலீஸ் டிஐஜி ஆக இருக்கிறார். காசியாபாத் நகரிலே போலீஸ் டிஐஜி ஆக இருக்கிறார் கல்பனா சக்சேனா. கிட்டத்தட்ட 14 ஒரு போலீஸ் அதிகாரிக்கே ஆதாரம், சாட்சியம் எல்லாம் கொடுத்தும் 14 ஆண்டுகள் கழித்துதான் நீதி கிடைத்திருக்கிறது. ஆனால் நீதி கிடைத்தது என்ற மகிழ்ச்சியில் தற்போது உயர் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு கிடைத்த அநீதிக்கு தற்போது அவர் நீதி கிடைத்திருக்கிறது என்றுதான் கூறிக்கொண்டிருக்கிறார். தற்போது டிஐஜியாக பணியாற்றிக் கொண்ட 4 பேருக்கும் தற்போது கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பானு.